ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து திடீர்னு ஏதாச்சும் பல வியாதிகள் பல நோய்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையும் கூட. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டம் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் திடீர்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. முன்னாடியெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக இருந்துச்சு அவங்களுடைய பாடியிலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் தான். ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்றது மூலியமாக நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா திடீர்னு நெல்லிக்காய் சாப்பிட்றோம், இல்லைன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே போல தான் எப்பயுமே நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து டவுன் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபுட் இருக்குது. நம்ம அடிக்கடி அந்த உணவுகளை சாப்பிட்றது மூலியமாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்யூன் சிஸ்டம் கம்மியாகுது. ஸோ அப்படிப்பட்ட உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். இனிமே ஐயம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். என்னென்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஸ்கிரீம்லாம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது. ஐஸ்கிரீம் வந்து டக்குன்னு வாங்கி சாப்பிட்டோம்னா ஜலதோஷம் பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதில் அவ்வளோ வகையான கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல இது பண்ணும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து டவுன் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகுது. ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையும் கூட. இது நமக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த பாட்டில்லாம் அடைச்சி வச்சு ஒரு சில உணவு வகைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த பதப்படுத்தப்பட்ட உணவு ரகங்கள்லாம் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பிரிசிபிடேஷன்ஸ் வந்து பிரிசிபிடேஷன் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வச்சிருக்கிறதுனால ஸோ அந்த பதப்படுத்தப்பட்ட பாட்டில்களில் உள்ள சாப்பாடை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது மூலியமாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து டிகிரீஸ் ஆகலாம். ஸோ இந்த ஊறுகாய் இது ரிலேட்டடாலாம் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இல்லைன்னா இந்த குளிர்பானங்கள் ரிலேட்டடாக வாங்கி சாப்பிடும்போது ஸோ அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் மட்டும் கிடையாது. ஸோ அதுக்குள்ள உள்ள அந்த வாட்டர் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது, அதுக்குள்ள ஜூஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் நிறைய பிரிசிபிடேஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட்டு, ஸோ அதுக்கு தொட்டுக்கக்கூடிய அந்த ஜாமு, பிஸ்கட்டு, கேக்கு, நம்ம பர்த்டேக்கெலாம் வாங்கி வெட்டக்கூடிய அந்த கேக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த பர்த்டேக்கு வெட்டக்கூடிய அந்த கேக்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சோன்னா ஃப்ரிட்ஜை விட்டு வெளியில் வச்சோன்னா அப்படியே மெல்ட் ஆகி எல்லாம் ஆயிடும். ஸோ அப்போ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து எப்பயாச்சும் சாப்பிட்றது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடிக்கடி 2 நாக்கு 3 நாக்கு ஒரு டைம் சாப்பிடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து டவுன் பண்ணிட்டா நம்ம உடம்புக்குள்ள எந்த வகையான பாக்டீரியா வைரஸ் வந்து இன்க்ளூட் ஆகி உள்ள வரும். ஸோ அப்போ வந்து எந்த வகையான நோய் வேணாலும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருள்களில் ஸோ அதுக்கடுத்து இந்த ஃப்ரீ மேட் சப்பாத்தி இந்த மாதிரி ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து அது வந்து வெளியில் வந்துடும். ஈஸியாக வந்து சாப்பாடு வந்து கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் எல்லாம் 2 நிமிஷத்தில் வந்து அந்த நூடுல்ஸ் மேகி வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கம்மியான டைமில் வந்து வருதுன்னா அப்போ அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அவங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய உடம்பையும் வந்து ஆரோக்கியம் வச்சுக்க முடியும். ஸோ விட்டமின் சி நிறைந்த உணவுகள் வந்து நம்ம நிறைய பேசியிருப்போம். ஸோ ஏன்னா அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள், விட்டமின் டி, விட்டமின் சி எல்லாம். பட் அதே போல தான் நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வேலை மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.